பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ நான்வெஜ் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், நான்வெஜ் ஸ்டைல்லையே ஒரு குஸ்கா சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கும் இது ஒரு அடிப்பொலி ஐட்டமாக இருக்குங்க. இன்றைக்கி ரிலாக்ஸ் ரெசிபீஸில் ஜீரா சம்பா குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ ஜீரா சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் இருந்தது. நான் நார்மல் டீ கப்பில் தான் அளந்து எடுத்திருக்கேன். இதை 2 தடவை கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் சோயா சேர்த்து செய்ய போகிறேன். இது ஆப்ஷனல் தான். இது சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இதை நல்லா கழுவிட்டு நல்லா ஹாட் வாட்டர் விட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் தான் செய்ய போகிறோம். நெய்யும் எண்ணெயும் சேர்த்து ஒரு 100 ml எடுத்திருக்கேன். இதில் ஒரு 4 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்ச உடனே 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடணும். கிராம் அளவில் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்கும். அதோட 3 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நீங்கள் நெய் எண்ணெயை கம்மி பண்ணிங்கன்னா வெங்காயம் அந்த மாதிரி ப்ராப்பராக வதங்கி வராது. இந்த அளவு வதங்கி வந்தாக்கில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நம்ம நான்வெஜ் பிரியாணியோட கொஞ்சமாக அளவு குறைச்சி இதுக்கு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நெய்யில் நல்லா வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல வாசம் கிடைக்கும். இந்த பிரியாணியில் பார்த்திங்கன்னா எப்போதுமே வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாமே நிதானமாக வதங்கினா தான் உங்களுக்கு அந்த கரெக்டான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினாக்கில் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கிராம் அளவுன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு 100 கிராம் போல் இருக்கும். நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியும் அதுக்கு பாதி அளவுக்கு புதினாவும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது பிரியாணிக்கு பத்தாது. தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் விட்டாலே தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். தக்காளி இந்தளவு மசிஞ்சாக்கில் ஒரு 100 ml தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எப்போதுமே தயிர் சேர்த்த உடனே மசாலா சேர்க்கக்கூடாது. லேசாக அதிலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கையில் தான் நம்ம மசாலா சேர்க்கணும். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். காரம் கொஞ்சம் குறைவாக வேணுங்கிறவங்க இதோட குறைவாக சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள். இந்த பிரியாணி மசாலா தான் நான் எல்லா பிரியாணிக்குமே யூஸ் பண்ணுறது. இது எப்படி தயார் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும்தான் சேர்த்து திரிச்சு வச்சுருப்போம். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சாக்கில் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல சோயா, அதை பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கணும். இதை பரட்டி விட்டுட்டு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுறலாம். அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கட்டும். பொதுவாக நான்வெஜ் பிரியாணிக்கு அளவுக்கு வெஜ் பிரியாணியோ அல்லது பிளெயின் குஸ்காவோ டேஸ்ட் வராது. காரணம் நம்ம மட்டன் பிரியாணிலாம் பண்ணையில் அதில் கொஞ்சம் கொழுப்பு இருக்கும். அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த பிரியாணிக்கு நம்ம அந்த மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ஜீரா சம்பா அரிசிக்கு நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம 2 கப் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, 2 கப்புக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு நான் முதல்ல 1 டீஸ்பூன் போட்டிருந்தேன். இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் போடுறேன். இதுவே எனக்கு கரெக்டாக இருந்தது. காரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் மட்டும் போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் பே லீவ் சேர்த்துக்கலாம். எல்லா பிரியாணி வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன், நம்ம தயிர், தக்காளி சேர்த்தாலும் பிரியாணிக்கு கண்டிப்பாக லெமன் ஜூஸ் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி 1 டீஸ்பூன் நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ரைஸ் சேர்க்கறதுக்கு முன்னால் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கொதிச்சாக்கில் நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சுருந்த அரிசியை வடிச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்படியே மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுடுங்க. நடுவில் திறந்துட்டு நீங்கள் கிளறி விட்டுறீங்கன்னா கூட ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், அந்த தண்ணியும் சோறு சேர்கிற ஸ்டேஜ் ஆகிட்டு இதுதான் தம் போடுறதுக்கு ஏற்ற பருவம். லைட்டாக அடியோட ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது நான் சில்வர் ப்ரெஷர் பேன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அடி பிடிச்சிடக்கூடாதுன்னு நான் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ மேலே நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தாராளமாக சேர்த்துக்கலாம். நெய் கண்டிப்பாக தம் போடுறதுக்கு முன்னால் சேர்த்துக்கோங்க. மல்லி புதினாலாம் சேர்க்க வேண்டாம், நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு டைட்டான மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு நம்ம தம் போட்டுக்கலாம். தம் போடுறதுக்கு ஒரு தோசைக்கல்ல சூடு பண்ணிக்கோங்க. இருக்கிறதுலே குறைஞ்ச ஃப்ளேமில் குறைஞ்ச தீயில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த பாத்திரத்தை தூக்கி வச்சிடணும்.
ஒரு டைட்டான மூடி போட்டு மேலே வெயிட் வச்சிடலாம். இப்போ எனக்கு மூடி கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். நான் மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வச்சுக்க போகிறேன். அதுவே நல்ல வெயிட்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் வாட்டருக்கு பதிலாக ஹாட் வாட்டர் கூட வைக்கலாம். இப்படியே ஒரு 15 நிமிஷம் குறைஞ்ச தீயில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சி வச்சுருங்க. உடனே ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம். தம் முடிஞ்சு அடுப்பை அணைச்சி அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பிரியாணி செட் ஆகிருக்கும். தம் உடச்சி பிரியாணி ஓப்பன் பண்ணாலே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க. ஒரு தடவை நீங்கள் இந்த குஸ்காவை இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி நீங்கள் இது தான் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சு, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.